Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. நீதான் என் மாமாவை சீக்கிரமா வர வைக்கணும். அப்பா, நான் உங்களை வெளியே தானே இருக்க சொன்னேன், ஏன் உள்ள வந்தீங்க? அதை விடுமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் ஒரு கோயிலுக்கு போனேனா, அங்க குறி சொல்ற ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் மாமா பத்தி சொன்னேன்ப்பா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாமாவோட பொருள் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை பண்ணணுமா. அப்படி பண்ணா 12 வாரத்துல நம்ம குலதெய்வமே நம்ம மாமா எங்க இருந்தாலும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிருமா. அதான் சின்ன வயசுல மாமா எனக்கு கட்டின தாலிய வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா. அம்மா கௌரி, நீ எத்தனை விரதம் இருப்ப, என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணுவ? அந்த கடவுளுக்கு இன்னும் மனசு இறங்கலையம்மா. என் தங்கச்சி புருஷன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்க குடும்பத்துல யாரும் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு வைராக்கியத்தோட இருந்தேன். என் தங்கச்சி புருஷன் மூஞ்சில முழிச்சா நானே அவனை கொன்னுருவனோன்னு எனக்கு பயம். என் தங்கச்சி பாழவெட்டி ஆயிருவாளோங்கிற பயம். அதனாலதான் இத்தனை வருஷமா விலகியே இருந்தேன். ஆனா என் வைராக்கியத்தைய நீ உன் மாமா மேல வச்சிருக்க இந்த பைத்தியக்காரத்தனமான பாசந்தாமா கரைச்சிருச்சு. என் மனசு இழகுன மாதிரி அந்த கடவுளோட மனசு சீக்கிரம் இழகணும். என்னால உன் அவஸ்தைய ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா. அப்பா, நம்ம எங்க இருக்கோங்கிறது மாமாக்கு தெரியாதுல்லப்பா. தெரிஞ்சா என் மாமா உடனே என்ன தேடி வந்துரும். எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க ஒருத்தர் மறக்க மாட்டோம்னு அரச மரத்தடி புள்ளியார் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம். என்ன மாதிரியே என் மாமாவும் பைத்தியமா என்ன நினைச்சிட்டே தான் இருக்கும். இப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்லப்பா, நிச்சயமா மாமா என்ன தேடி வரும். நீ பக்தியோட இருக்க விரதத்துக்கு நடக்குதோ இல்லையோ, உன் நம்பிக்கைக்காவது சிவா கண்டிப்பா உன்னை தேடி வரணும். அதைத்தாம நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயா, நம்ம ஊர் கம்மாயில மீன் பிடிக்க ஏலம் விட்டாங்க இல்லையா, அதை ருத்ராமாவோட மூத்த பையன் உக்கிரபாண்டி ஏலம் எடுத்துட்டாங்க. நீங்க எல்லாரும் தானே ஏலத்துக்கு போயிருந்தீங்க, அங்க போய் ஆணி பிடிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த ருத்ரமா கேட்கறத விட லட்சம் ரூபாய் அதிகமா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயா, ஒவ்வொருத்தரும் ஒரு தொகையை எழுதி கவர்ல கொடுக்குறாங்கய்யா. நாமளும் ஒரு தொகையை எழுதி கொடுத்தோம். ஆனா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாரும் ருத்ரமாக்கு வேண்டியவங்களா இருக்கிறதுனால நாம எழுதி கொடுத்த தொகையை அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கய்யா. அதனால உக்கிரவாண்டி அதை விட கூடுதல் தொகையா வச்சு எழுதி கொடுத்தாங்க. இந்த கூறுவார் உங்களுக்கே இல்லாம போச்சு. நீங்க சோறு தானே திங்கிறீங்க, ஒவ்வொரு ஏலத்திலையும் போய் உட்காந்து அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்க. ஊரெல்லாம் என் மான மரியாதை காத்துல பறக்குது. ருத்ரமா குடும்பம் எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்காங்கயா, எல்லா வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்க. நாம அவங்க கூட போட்டி போட முடியலையா? அப்ப கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல இந்த வருஷம் குத்தக பணத்தை நம்ம வசூல் பண்றோமா இல்லையா? அதுவும் இல்லைங்கய்யா. ஏன் ருத்ரமா குடும்பம் தான் தாட்டியமா இருக்காங்கன்னு சொல்லி இந்த வருஷத்துல இருந்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி கோயில் தர்மகத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ருத்ரமா 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 எல்லா விஷயத்துக்கு ருத்ரமாவா? அவ ஒரு குடும்பம் தான் இந்த ஊர்லயே பெரிய குடும்பமா? அப்ப நாங்கெல்லாம் இங்க என்ன பண்ணி மேய்க்கவா வந்தோம்? என்னங்கயா செய்யறது? ஆடு அறுக்கிற கத்தி துக்குறவன்ல இருந்து ஆளை காலி பண்ற கத்தி எடுக்கிறவன வரைக்கும் எல்லாரும் ருத்ரமாட்ட தான் வேலை செய்யறாங்க. நாம கூப்பிட்டா யாரும் மதிச்சு பதில் சொல்றதே இல்லையா. நாம எப்படிங்கயா பொழப்பு நடத்த முடியும்? ஏன் நடத்த முடியாது? நடத்தி காட்டு வேண்டா, நடத்தி காட்டுறேன். இந்த ஊர்ல ரத்தனவேல் குடும்பம் மட்டும்தான் பெரிய குடும்பம் உண்டாக்கி காட்டு வேண்டாம். ஐயா, ஐயா, ஏய், நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். சரி, வரேங்கய்யா.
வாடா. ஐயா கும்பிடுங்க ஐயா. முனியா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க அப்பப்போ தூக்கி போற 5-10 வச்சு பழப்ப ஓட்டிட்டு இருக்கங்க ஐயா. என்ன ருத்ரம்மா இந்த வருஷமும் சாமுண்டி பூஜை ஆர்ப்பாட்டமா நடத்திருக்கலாமே? ஊருக்கே தினமும் அவ தோட்டத்துல தான் சாப்பாடாம ஒண்ணு ஓடி போய் அவளுக்கு திமிரு இன்னும் அடங்கலையோ? ஐயா அதனாலலாம் ருத்ரம்மாவோட திமிரு அடங்காதுங்க ஐயா. ஏன்? அவங்களோட திமிரு அடங்கணும்னா பெருசா ஏதாவது செய்யணுங்க ஐயா. எங்க அப்பா காலம் வரைக்கும் எங்க வீட்டுல கை கட்டி நின்னு சேவகம் பண்ண குடும்பம் அவ குடும்பம்டா. நாங்க போட்ட எச்ச சோத்தை தின்னு வளர்ந்த பையன் இந்த ருத்ரமாவோட தாத்தாண்டா. இன்னைக்கு இந்த ஊருக்கே அவங்க நாட்டாம நாங்கெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணுமா? ருத்ரம்மா தாத்தன் அப்பம் கூட இந்த அட்டூழியம் பண்ணலடா. அவங்க நாங்களும் தொழில் பண்ணணும்னு விட்டு கொடுத்து போனாங்கடா. என்னைக்கு இந்த ருத்ரம்மா தலையெடுத்தாலோ அன்னையில இருந்துதான் எங்க எல்லாரும் மரியாதையும் போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. அவமானத்திலேயே பெரிய அவமானம் எது தெரியுமா? குடும்ப அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறது தான். நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவெல்லாம் நமக்கு முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு போவான் பாரு. அது உண்டாக்குற வலி சாதாரண வலி இல்ல. அது அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும். அந்த வலியில ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. அந்த ருத்ரம்மா சாகணும், அதுதான் எனக்கு நிம்மதி. முனியா அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். என்னங்க ஐயா உதவி கிதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? எங்க குடும்பமோ ருத்ரம்மா அப்பாவால பாதிக்கப்பட்ட குடும்பங்க ஐயா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா, நான் சரியா பண்ணிடுறேன். டேய் முனியா, இது ரொம்ப கொடுமையான விஷம். இத மலேசியால இருந்து வர வச்சிருக்க. இத சாப்பாட்டுலயோ பால்லயோ கலந்தா ருசி வித்தியாசம் தெரியாது. சாப்பிட்ட 2 நிமிஷத்துல உயிர் சட்டுன்னு போயிடும். அந்த ருத்ரம்மா குடும்பம் உன்னை ரொம்ப நம்புது. அதனால ருத்ரம்மா சாப்பிட்ற சாப்பாட்டுலயோ இல்ல பால்லயோ இந்த விஷத்தை கலந்து விட்டுரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு நான் ஒரு தென்னந்தோப்பியை எழுதி வச்சிடுறேன். ஐயா எனக்கும் அந்த குடும்பத்தோட ஒரு தலைமுறை பகையே இருக்குங்க ஐயா. நான் இந்த வேலையை கச்சிதமா பண்றேங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க ஐயா. இந்த வருஷ சாமுண்டி பூஜை தான் அந்த ருத்ரம்மாவுக்கு கடைசி பூஜையா இருக்கும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோட வரங்க ஐயா. ருத்ரம்மா நமஸ்காரம். நமஸ்காரம். ருத்ரம்மா, இன்னைக்கு 3வது நாள் பூஜை. ரொம்ப சிறப்பான பூஜை. எல்லா பொருளும் ரெடியா வச்சிருக்கீங்களா? கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களாமா? எல்லாம் ரெடியா இருக்கு சாமி. சாமிக்கு சிறப்பான சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும், அதுவும் ரெடியா இருக்காமா? அதுவும் ரெடியா இருக்கு சாமி. அப்ப நாங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. நல்லதுமா. வரங்கம்மா. தம்பி வாங்க. ஏண்டா முனியா, அம்மா பூஜைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டேல்ல? செஞ்சிட்டம்மா. 20 படி அரிசி போட்டு வடிச்சிட்டம்மா. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், வடை, பாயாசம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டம்மா. சரி, போய் வாழை இலையை அறுத்து எடுத்துட்டு வந்து. சரிங்கம்மா.
இலை அறுத்துட்டியா? அறுத்து வச்சிட்டமா. சரி. அபி, முதல் நாள் பூஜைக்கெல்லாம் விருப்பமே இல்லாம போனேன். இது என்ன முட்டாள்தனம்? கண்ட பூஜையிலலாம் நான் உட்காரணுமா? அது இதுன்னு சொல்லி கோவப்பட்ட. இப்ப நீயே ரொம்ப ஆர்வமா கிளம்பி போற. ஆமா சிவா, முன்னாடி ஏதோ ஒரு பூஜை நினைச்சப்போ அது எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. நாம வந்த வேலை என்ன, இங்க ஏதோ அபத்தமா பண்ணிட்டு இருக்கோமேன்னு கோவம் வந்துச்சு. ஆனா இந்த பூஜை நான் தேடி வந்த சப்த கண்ணிகள்ல ஒரு தெய்வமான சாமுண்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூஜையில ரொம்ப ஈடுபாடோடு கலந்துக்கிறத என்னால கட்டுப்படுத்த முடியல சிவா. அந்த பூஜையில உட்காரும் போது உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு வரும் பாரு, அது வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு சிலிர்ப்பு, அது கண்ணெல்லாம் சொருகும். எனக்கும் சாமுண்டிக்கும் ஜென்ம ஜென்மமா ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி தோணும். அது வேற ஒரு ஃபீல் சிவா. அதான் நானே ஆர்வமா கிளம்பி போறேன். சரி அபி, பூஜையில ஆர்வமா இருக்கிறதெல்லாம் சரி. ஆனா நாம இங்க உட்காந்து பூஜை பண்றதுக்காக வரல. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நாம அந்த சிலையை கொண்டு போக தான் வந்திருக்கோம். அதை மட்டும் தயவு செய்து மறந்துடாத. அதை பத்திலாம் நான் இப்ப யோசிக்கல சிவா. சாமுண்டிக்கான பூஜைய முழு மனசோடு பண்றது, அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. இந்த பூஜையில ருத்ரமா அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தையும் வீரத்தையும் கேட்டுக்கிட்டோம். நானும் அந்த சாமுண்டி கிட்ட, தாயே நீ எங்க ஊர் தெய்வம், நீ என் கூட எங்க ஊருக்கு வரதுதான் முறை, அதனால என் கூட வரதுக்கான வழிய உருவாக்கி தான்னு வேண்டிக்க போறேன். என் பக்தி உண்மைன்னா, நான் செய்யற பூஜை உண்மைன்னா, அந்த சாமுண்டி என் வேண்டுதலுக்கு காது கொடுக்கட்டும். இல்லனா அது என்ன செய்யணுமோ செய்யட்டும். அம்மா ருத்ரம்மா, பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா ஸ்வேதாவை. சரிங்க சாமி. சங்கரி, அத்தை போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன் அத்தை. ஸ்வேதா, பூஜை ஆரம்பிச்சிருச்சு. அத்தை உன்னை வர சொன்னாங்க, போலாமா? நான் தயாரா இருக்கேன் அண்ணி, வாங்க போலாம். ஸ்வேதா, முதல் நாள் பூஜையப்ப உன் முகத்துல தெளிவே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த பூஜைக்கு உன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. அந்த தெய்வ கடாட்சம் முகத்துல நிறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் சாமுண்டி பூஜை ரொம்ப நல்லா இருக்கு. போலாமா? போலாம் வா. ஸ்வேதா, பூ வச்சுக்கலையா? வைக்க மறந்துட்டேன். நான் வச்சு விடுறேன் திரும்ப. என் பொண்ணு இல்லையே பூஜைக்கு, என்ன செய்ய போறோன்னு திகைச்சு போயிருந்தேன். என் பொண்ணு இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப அர்ப்பணிப்போட இந்த பூஜையை செய்யறேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆமாம்மா, நானும் இப்படி பல பேரை இந்த பீடத்துல உட்கார வச்சு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணியிருக்கேன். உனக்கு இருக்கிற அனுகிரகம் நிறைய பேருக்கு இருந்ததில்ல. பூஜை பண்றதுல ஏகாக்கிர சித்தம்னு ஒரு நிலை சொல்லுவான். மனசுல தெய்வத்தை நிறுத்தி மற்ற அனைத்து புலன்களோட செயல்பாட்டையும் நிறுத்திடுறதுன்னு அதுக்கு அர்த்தம். பெரிய மகான்கள் தான் அப்படி பூஜை பண்ணுவாங்க. நீ அப்படி பண்ற. எந்த நிலையிலையும் சாமுண்டி உன்னை கைவிட மாட்டா. அவளோட அருள் உனக்கு எப்பவுமே இருக்கும். ருத்ரம்மா, ஸ்வேதாவுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிருங்க. சங்கரி, அத்தை கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை, வா.
வாமா. ஸ்வேதாமா, சாமியை சுத்தி வாங்க. ருத்ரம்மா, நைவேத்தியத்தை கொண்டு வர சொல்லுங்கம்மா சாமிக்கு. முனியா, அந்த சக்கரை பொங்கலை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது வரைக்கும் நடந்தது உங்க ஆட்டம். இனிமே நடக்க போறது என் ஆட்டம். அம்மா தாயே சாமுண்டீஸ்வரி, நீ எங்க ஊர் தெய்வம். உன்னை தேடிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உனக்காக தான் இந்த எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். நீ என்னோட எங்க ஊருக்கு வரணும். உன்னால எங்க ஊர் சாபம் தீரணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும் தாயே. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பூஜை நல்லபடியா நடந்துச்சு. மனசுக்கு நிறைவா இருக்கு. நீ போய் துணி மாத்திட்டு வாமா. ருத்ரம்மா, இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சு. இந்த வருஷம் ருத்ரம்மாவுக்கு அமோகமா இருக்க போகுது பாருங்க. ஏற்கனவே ஒரு பெரிய சோகம் இந்த வீட்டுல நடந்திருக்கு. இனி பிரமாதமா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சாமி? இந்த வருஷம் பாருங்க ருத்ரம்மா, ஓஹோன்னு இருக்க போறீங்க நீங்க. ஓஹோன்னு இருக்க போறாங்களா இல்ல ஐயோன்னு போக போறாங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீ ஏன் மசமச நின்றுட்டு இருக்க? பொங்கலை கொண்டு போய் முதல்ல அம்மாவுக்கு கொடு. ருத்ரம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். சரிங்க, எடுத்து கொடு.